நம்ம இப்போ கில்லி படத்தோட கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கதையில் வந்து ஹீரோ ஒரு கபடி பிளேயர். அவருடைய அப்பா வந்து இதில் போலீஸ் ஆஃபீஸர். அவருக்கு கபடினா சுத்தமாக பிடிக்காது. ஆனால் நம்ம ஹீரோ அப்போ அப்பாவுக்கு தெரியாமல் நிறைய டோர்னமெண்ட்டில் ஜெயிச்சு கப்பு வாங்கிட்டு வந்து வச்சுருப்பாரு. ஒரு நாள் மதுரையில் டோர்னமெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அவருடைய நண்பர் வந்து சொல்லிட்டு போவாங்க. அப்போது வீட்டில் என்ன சொல்கிறான்னு தெரியாமல் ஒரு சில பொய்கள் சொல்லிவிட்டு மதுரைக்கு போவாங்க. மதுரைக்கு போய் கப்படிக்கிறதுக்காக போய் வின் பண்ணிடுவாங்க. அந்த நேரத்தில் தான் நம்ம ஹீரோயினி தனலட்சுமியை மீட் பண்ணுவாங்க. வில்லன் வந்து நம்ம ஹீரோயினியை துரத்துவாங்க. ஹீரோயினியை காப்பாற்றி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவாங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து நடந்தது எல்லாத்தையும் விசாரிப்பாங்க. விசாரிக்கும்போது அந்த வில்லன் வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை டார்ச்சர் பண்ணுறாரு. அதை கேட்க போன எங்கள் அண்ணனையும் குத்தி கொன்னுட்டாரு. என்னோடய இன்னொரு தம்பியையும் குத்தி கொன்னுட்டாரு. அதனால் எங்கள் வீட்டில் இருந்து இவன்கிட்டருந்து எப்படியாவது தப்பிச்சு போய் எங்கேயாச்சும் பொழைச்சிக்கோன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா என்னை இங்கே அனுப்பிட்டாங்க. அப்போது தான் நீங்கள் வந்து என்னை காப்பாற்றுனீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அதுக்கப்புறம் விஜய் சார் வந்து அவங்க வீட்டில் தனலட்சுமி வச்சு பாதுகாத்துக்கிறாங்க. ஹீரோயினி நினச்ச மாதிரி ஃபாரின் போய் படிக்கிறதுக்கான எல்லா வசதியையும் ஹீரோ ஏற்படுத்தி கொடுப்பாரு. ஹீரோயினியை வந்து போய் ஏர்போர்ட்டில் போய் ட்ராப் பண்ணிவிட்டு ஹீரோ திரும்பி வருவார். அவருக்கு நெக்ஸ்ட்டு நைட்டு டோர்னமெண்ட் இருக்கும். அந்த டோர்னமெண்ட்டில் போய் விளையாடுறதுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணி ரெடியாக இருப்பார். ஆனால் நம்ம ஹீரோவுக்கு நம்ம ஹீரோயினியை பிரிஞ்சு வர்றதுக்கு மனம் இல்லை. அப்படியே வந்தும் அவருக்கு அந்த டோர்னமெண்ட்டில் நல்லா விளையாட முடியலை. தோற்று போகிறாரு. ஆனால் நம்ம ஹீரோயினிக்கு நம்ம ஹீரோவை விட்டு பிரிய மனசு இல்லை. திரும்பி வந்துடுறாங்க. ஏர்போர்ட்லேருந்து விளையாடுற இடத்துக்கு வர்றாங்க. வந்தோடனே ஹீரோ நம்ம ஹீரோயினியை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அடித்த தூள் பட்டையை கிளப்புறாரு. கபடியில் அவர் தான் வின் பண்ணுறாரு. அப்புறம் நம்ம வில்லன் வர்றாரு. வில்லன் வந்து பெரிய ஃபைட்டு நடக்குது. அந்த ஃபைட்டில் ஜெயிச்சிடுறாங்க. ஜெயிச்சுட்டு ஹீரோவும் ஹீரோயினியும் ஒன்று சேர்ந்துடுறாங்க. இதுதான் கதை.